எல்லாரும் ஏற்பது போல தான் இருக்கும். உள்ள சில வருத்தம் இல்ல. மதிமுகங்கிற கட்சி தன்னுடைய தனித்தன்மை இழந்துருச்சுல சார். இதுவும் திமுக கூட்டணி பத்தின சப்ஜெக்ட் தானே சார்? அது வச்சுக்கோங்க நீங்க. கேட்க ஐயோ மாட்டோம். பாவம், ஐயோ பாவம். நீங்க வச்சுக்கோங்க நீங்க. அவங்களோட தனித்தன்மை எங்க இருக்கு? என்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு? மதிமுகவுடைய தேவை என்ன மிச்சம் இருக்கு? அது முழுக்க சுவீகரிச்சிருச்சுல திமுக. சாதிய பார்வையும் முன்வைக்கிறாங்க. நான் அதுல உடன்படல. வைகோ அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்கக்கூடியவர் இல்ல, அப்படி யோசிக்கக்கூடியவர் கூட இல்ல. இல்ல மல்லை எனக்கு சத்யாவுடைய சமீபத்திய பேட்டி இப்ப தந்தி தொலைக்காட்சி நேரலையில பார்க்கும் பொழுது அவரே அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. நான் அறிந்த வைகோ அப்படி இல்லை. அது நீங்க அவர் அனுபவப்பட்டவர், அவருக்கு எதாவது இருக்கும். ஆனால் நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது, நான் பழகியவரை, நான் பேசியவரை, வைகோ அவர்கள் மீது நீங்க என்னன்னாலும் சுமத்திக்கங்க. ஆனா அவர் ஜாதி பார்த்துட்டாங்க அப்படின்னு நான் வைகோ மேல இல்ல, கட்சியில இப்ப மல்லை சத்யா மாதிரியானவங்க நீங்க இப்படிதான் இருக்கணும்னு பதிவு எழுதி அதற்கு மல்லை சத்யா தானே பதில் எழுதி இப்படி அவங்களை ஏன் பேச விட்டுற, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க யாரோ பேசுனதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுக்க முடியாது. நீங்க அப்படி எல்லா கட்சியிலுமே இருக்கும். பாஜக 4 விமர்சனங்கள். மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் அவரே அதற்கு பதில் சொல்ற இடத்துக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம போய் அந்த வருத்தம் இவர் இப்ப வெளிப்படுத்துறாருல. நீங்க ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பிஜேபியோடைய, காங்கிரஸோடைய, திமுக, அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. அது இத்தினூண்டு கட்சி, குட்டி கட்சி.